அதிமுகவை நீங்கள் மற்றும் பலருங்கிற அளவுக்கு நீங்கள் மலினப்படுத்தினீர்கள், இழிவாக பேசுனீங்க. ஆனால் நீங்கள் விமர்சனம் செஞ்சீங்க. அவங்களுடைய தயவுல ஏன்னா உங்களுக்கு விசிக்கு ஆதரவு இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு இருக்குது, காங்கிரஸு ஆதரவு இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஆதரவு. உங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு உதவி செய்து விட்டார்கள். அவர்களை நம்பாமல் ஏன் நீங்கள் அதிமுக 25 எம்எல்ஏக்கள் எடுக்கிறீங்க? ஏன் கட்சியை உடைக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் சாயங்காலம் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா நீங்க ஏன் கும்பலா அலையா ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு கட்சியில் சேர்க்குறீங்க? உண்மையான தாய் கட்சியை எங்களுக்கு அதிமுக தான் சொல்றீங்க. எம்ஜிஆர் யாராவது எம்ஜிஆரின் தொடர்ச்சியா நீங்க, ஜெயலலிதாவின் தொடர்ச்சியா நீங்க? நீங்க யாரு? ஜெயலலிதாவுக்கு உங்களுக்கு உடன்பாடான சூழல் இருந்ததா? நீங்க அதிமுக ஏதாவது அடிப்படை காலத்திலிருந்து உறுப்பினராக இருந்தீங்களா? எப்படி நீங்க அதிமுகவின் தொடர்ச்சியாக முடியும்? அப்படி இன்னொரு கட்சியை உடைச்சாது சந்தர்ப்பவாதமாக விலைக்கு வாங்கியாவது எப்படியாவது நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஆக்கப்பூர்வமான பணிகள் சார்ந்து இதுவரைக்கும் எடுத்து வச்ச ஸ்டெப்னு ஒன்று சொல்லுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.